போகிறது, இன்றைக்கு பார்க்க போகிறது சரீர பிரகாரமான தேவைகள். வாட் ஆர் மை ஃபிசிக்கல் நீட்ஸ்? சரீர பிரகாரமான தேவைகள் என்று நாம் சொல்லும்போது எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, என் சரீரம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, சர்வைவ் பண்ணுறதுக்கு அவசியமாக இருக்கிறதுலாம் நம்ம ஆரம்பிப்போம். ரைட்? நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதுக்கு, சர்வைவலுக்கு மட்டும் என்ன தேவை சொல்லுங்கள் பார்ப்போம். சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், உடுத்த உடை வேணும், தங்குகிறதற்கு ஒரு இடம் வேண்டும், இல்லையா? இந்த 4ம் நமக்கு அவசியம். பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் இந்த 4ம். ரைட்? இப்போ இதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், இதை குறித்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 to 33, Matthew chapter 6 verses 31 to 33 வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரி, அடிப்படையான தேவைகளை குறித்து தேவன் ஜெபிக்க சொல்லுகிறாரா? He is not asking us to pray. என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடினால் இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். நீ கேட்குறியோ கேட்கலையோ நான் கொண்டாந்து கொடுத்துருவேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பல நேரத்தில் நம்முடைய ஜெபங்களில் மேஜர் ப்ரேயர் இதுதான். ஆண்டவரே என் சாப்பாட்டுக்கான காரியம், பணம் தேவை, ஆண்டவரே அந்த தேவை இந்த தேவைன்னு என்ன செய்கிறோம்? உலகத்துக்கானவைகளைத்தான் நாம் தேடி வாழ்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அதை குறித்து நீ ஜெபம் கூட பண்ண தேவையில்லப்பா, நீ என் நீதியை முதலாவது தேடினா போதும், நான் என்ன செய்வேன்? இது எல்லாவற்றையும் கூட நான் கொடுப்பேன். திஸ் இஸ் அ போனஸ். ரைட்? நான் சொல்கிறது ரைட்டா இல்லையா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இது குறித்து கவலைப்படாத, நீ கவலைப்பட வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள். சரி, ராஜ்யத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணோமா? பண்ணிட்டோம் இல்லையா? அது பண்ணிட்டோம்னா நான் சொல்ல வர்றது, நம்ம படித்ததில் வரிசையில் வந்துருச்சா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 2வது பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அங்கே ஆல் யுவர் நீட்ஸ் மெட்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ராஜ்யம் வருவதாகன்னு ஜெபம் பண்ணா சோறு தண்ணிக்கு குறைச்சலே இருக்காது. ஹல்லேலூயா. உடுத்துறதுக்கு குறைச்சலே இருக்காது. சரி, அந்த ராஜ்யம் வருவதற்கு ஜெபம் பண்ணிங்களா அவங்க வாழ்க்கையில்? முதல்ல என் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. என்ன வரணும்? உம்முடைய நீதி, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம். அடுத்தது அந்த ராஜ்யத்தினுடைய கனி கொடுக்கிற தன்மை எனக்குள்ள வரணும். அந்த ராஜ்யத்தினுடைய பெருக்கம் எனக்குள்ள வரணும். கனி கொடுப்பதில் பெருக்கம். பெருக்கம்னோடனே எனக்கு ஆசீர்வாதத்தில் பெருக்கம் இல்லை, நான் கனி கொடுப்பதில் பெருக்கம் வரணும். அடுத்தது, நான் எங்கே விதைக்கப்பட்டிருந்தாலும், நான் மறைந்திருந்தாலும், நான் இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தாலும், உம்முடைய ராஜ்யத்துக்காக நாம் பலர் மேலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிங்டம் என் வாழ்க்கையில் இருக்கிறோம். கரிசனை கொள்ளணும் ஏழைகளுக்காக, விதவைகளுக்காக, என்னை விட பலவீனமாக இருக்கிற உதவியற்றவர்களுக்கு நான் அவர்கள் மேல் அக்கறை கொள்ளணும் ஆண்டவரே. அதுதான் உங்கள் ராஜ்யம், அது எனக்குள்ளே இருக்கட்டும். ஜெபம் பண்ணுறீங்களா? இதெல்லாம் அடுத்தது என்ன செய்யணும்? ப்ரையாரிட்டைஸ் பண்ண எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. முக்கியமானது எதுவோ அதை முன்னுரிமைப்படுத்தி மற்ற எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி போடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஃபைனலாக நான் என்ன சொன்னேன்? அந்த ராஜ்யம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகிறது தான் ராஜ்யம் எனக்குள்ளே வந்திருக்குன்றதுக்கு அர்த்தம். இல்லைனா எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பேன். ராஜ்யம் எனக்குள்ளே வரலன்னா இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவளாய் இருந்து அழிந்து போகிறதற்கு ஆயத்தமாக இருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்குள்ள ராஜ்யத்தை கொண்டு வந்து வைத்து விட்டார் என்று சொன்னால், இப்போ என்னுடைய நோக்கம்லாம் என்னவா இருக்குது? கிறிஸ்துவனுடைய வருகை, கிறிஸ்துவனுடைய வருகை, கிறிஸ்துவனுடைய வருகை. அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்போவுமே ராஜ்யம் எனக்குள்ளே இருந்தால் கர்த்தருடைய வருகை 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 என்று என் சிந்தை எப்பொழுதும் எங்கே இருக்கும்? அந்த வருகையில் தான் இருக்கும். வழங்குதா? ரைட்? ஸோ ராஜ்யம் எனக்குள் வருவதாக என்று நீங்கள் ஜெபித்து விட்டீர்கள் என்று சொன்னால், இங்கே வந்துட்டு ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு சோறு போடுங்கப்பா, எனக்கு தண்ணி கொடுங்கப்பா, எனக்கு உடுக்க உடைய கொடுங்க ஆண்டவரே, கிழிஞ்சு போயிருச்சு ஆண்டவரே, செருப்பு பிஞ்சு போயிருச்சு ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்கவே தேவை இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடினீங்கன்னா
எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். அதுவும் நீங்க நினைக்கிறத விட, நீங்க சிந்தித்து பார்க்கக்கூடியதை விட அவர் சிறந்ததாக உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ரைட், ஓகே. ஸோ நான் அதுக்காக ஜெபிக்க தேவையில்லை. ஸோ சரீர பிரகாரமான தேவைகள் எதுக்குமே நான் ஜெபிக்க தேவையில்லையான்னு கேட்டால், 2 முக்கியமான காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதாவது முதலாவது காரியம், நாம் ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். பிகாஸ் ஹெல்த் இஸ் லேக்கிங் இன் திஸ் வேர்ல்ட் டுடே. இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கிற நம்ம எவ்வளோ வேணால் டயட் பண்ணலாம், எவ்வளோ வேணால் எக்ஸசைஸ் பண்ணலாம், எவ்வளோ வேணால் ஊட்டச்சத்து மிகுந்த ஆகாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலே சொல்ல போனால் நிலத்தில் இருக்கிற ஊட்டச்சத்தெல்லாம் அவுட்டு. கரெக்டாக நிலத்தில் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. there is not enough in the ground to give us health. புரியுதா? நிலத்தில் வந்து இன்றைக்கி வந்து போதுமான சத்துக்கள் இல்லை நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு. அப்போது அந்த ஆரோக்கியத்துக்காக நான் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது ஆண்டவர்கிட்ட ஆரோக்கியமாக நான் இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணால் ஆரோக்கியம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஏனென்றால் அந்த ஆரோக்கியத்திற்காக அடிப்படையாய் தேவன் 2 காரியத்தை வைத்திருக்கிறார். ஒன்று 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3 John chapter 1 verse 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஓகே, நீ சுகமாய் இருக்கும்படி, நீ ஆரோக்கியமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆனால் அதற்கு அடிப்படை என்ன? எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் ஆத்துமா வாழாமல் நான் அந்த சுகத்தை, அந்த ஆரோக்கியத்தை என் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. So the condition of my soul determines whether I will be healthy or not. சரி, இந்த ஆத்துமா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்துமா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் 3 காரியங்கள் அதில் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குது ஆத்துமாவில்? முதலாவது சுயசித்தம், அடுத்தது உணர்ச்சிகள், 3வது அறிவாற்றல். வில், இமோஷன்ஸ், இன்டலெக்ட். இந்த 3 தான் நம்முடைய ஆத்துமா. ரைட்டா? அப்போ என் ஆத்துமா வாழ்ந்தாதான் நான் என்ன செய்ய முடியும்? ஆரோக்கியமாக இருக்க முடியும். என் ஆத்துமா நல்லா இருந்தால் தான் நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி, இப்போ இந்த 3க்கும் தேவ சித்தம் என்ன, நான் அதுக்கு ஜெபிக்கணுமா அப்படின்றத பார்த்துடலாம். ரைட்டா? முதல் காரியம், நம்முடைய சுய சித்தத்துக்காக தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன அல்லது திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஜான் சாப்டர் 6 verse 38 வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். சரி, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? வாட் இஸ் காட்ஸ் வில் ஃபார் தி வில்? என்ன அப்படின்னா, நம் சித்தத்தை செய்வதல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. சரி, இப்போ இதுக்கு ஜெபம் பண்ணிட்டோமா பண்ணலையா? கர்த்தருடைய ஜெபத்தில் பண்ணிட்டோமா பண்ணலையா? பண்ணியாச்சு. எங்கே பண்ணோம்? பரமண்டலங்களில் சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்போ நான் சொன்னேன், பூலோகத்தில் சித்தம் செய்யப்படட்டும்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நடக்கலைன்னா நான் ஜெபிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏற்கனவே ஆண்டவரே எங்கள் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்? we have already surrendered our will to the will of God. right? ஸோ சுய சித்தம் நமக்கு ஏற்கனவே சரண்டர் ஆயிடுச்சு. இது திரும்ப ஜெபிக்க தேவையில்லை. இப்போ அடுத்தது போயிடுவோம். அடுத்தது வந்து என்ன இருக்குது நமக்கு? இமோஷன்ஸை வந்து கட்டாயமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். இதில் ரொம்ப நெகட்டிவாக வரக்கூடிய இமோஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோபம், பொறாமை, எரிச்சல். கரெக்டா? கோபம், பொறாமை, எரிச்சல், இந்த 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதர் இமோஷன்ஸ் இருக்குது. உணர்ச்சி இல்லாமல் இருக்கவே கூடாது. உணர்வுகள் தேவை. தேவன் நம்மை அப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் நல்லவைகளும் இருக்கிறது, தேவையற்ற கெடுதலானவைகளும் இருக்கிறது. அப்போ அந்த கெடுதலானதை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே, தேவையற்ற இமோஷன்ஸ் என் வாழ்க்கையில் இருந்தது, என் இமோஷன்ஸை என்னால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா கட்டாயமாக அது எனக்கு பாதகமாகத்தான் முடியும். ரைட்? ஸோ தேவையில்லாத இமோஷன்ஸை விட்டு கொடுத்துருங்க. ரைட்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மால் கூடாதவைகள் எவைகளோ
அதை செய்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பேர், கிரேக்கத்தில் அவரை பாராக்ளீட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாராக்ளீட்டாஸ்னா என்னன்னா, ஒன் ஹூ இஸ் கால்ட் அலாங்சைட் டு ஹெல்ப், எனக்கு உதவி செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர். முக்கியமாக எதுக்கு உதவி செய்ய நீங்கள் கூப்பிடுவீங்க ஒருத்தரை? எப்பா எனக்கு இது செய்ய முடியாதுப்பா, அதனால நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி தான் நீங்கள் உங்களுக்கு செய்ய முடியாததை செய்வதற்காகத்தான் ஒருத்தரை கூப்பிடுவீங்க. அப்படி தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களால் கூடாததெல்லாம் அவரால் கூடும். ஹல்லேலூயா. உங்களால் கூடாததெல்லாம் அவரால் கூடும். இப்போ அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்று சொன்னால், அதனால தான் வசனம் சொல்லுகிறது, உங்களால் கூடாதது ஒன்றும் இராது. எப்படி? என் சுயபலத்தில் கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. கரெக்டா? என்னால் கூடாதது ஒன்றும் இல்லைன்னு நான் என் சுயபலத்தில் சொல்லவே முடியாது. ஆனால் எனக்குள் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால்தான் என்னால் எல்லாம் ஆகும்னு சொல்லி நான் தைரியமா சொல்ல முடியும். இப்போ வாசிங்க ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஓகே, மாம்சத்தின்படி நாம் செய்ய அடக்க நினைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமா சாவீர்கள். ரைட்? அடக்கவே முடியாம அது உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் உங்களை வியாதியில அழுத்தி விடும். வேதத்தின்படி சொல்லப்பட்டிருக்க இந்த மாடல் பிரேயரை புரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா 1 மணி நேரத்துக்கு அழகாக ஆண்டவருடைய சமூகத்தில் அதை விட அதிகமாக கூட உட்காந்து நீங்கள் ஜெபிக்க முடியும். விளங்குதா? இப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே என் ஆத்மா வாழட்டும் அப்படின்னு சொல்லும்போது சுய சித்தத்தை ஏற்கனவே சரண்டர் பண்ணிட்டேன். இமோஷன்ஸை இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவரே, என்னால் கட்டுப்படுத்த முடியாதது எல்லாத்தையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அப்போது எனக்குள்ள தேவையில்லாத உணர்ச்சிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க, எடுத்து போட்டுருங்க, தேவையானதை மட்டும் எனக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அறிவாற்றல். ரைட்? அறிவாற்றல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ள, அதை பகுத்தறிய, சத்தியத்தை பகுத்தறிகிறதுக்கு நமக்கு உதவுகிறதான் நம்முடைய அறிவாற்றல். அந்த அறிவாற்றலையும் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த குறைவும் இருக்கவே முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அறிவாற்றலை சரியான விதத்தில் கொண்டு போய் நம்மை வாழ வைப்பார். ரைட்? ஸோ ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் ஆத்மாவில் இருக்கிறது 3. எது? அறிவாற்றல், உணர்ச்சிகள், சுயசித்தம். இந்த 3ஐயும் தினந்தோறும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது மட்டும் போதுமா? இன்னொரு விஷயம் இருக்குது. நீதிமொழிகள் 4:20-22. Proverbs chapter 4 verses 20-22 வாசிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஓகே, இப்போ இங்க என்ன சொல்றாரு? ஆரோக்கியத்திற்கு வழி என்ன? வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தல். சரி, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சரி, நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, வார்த்தைக்கு செவி கொடுத்துட்ருக்கீங்க. கரெக்டா? நீங்கள் வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு உடனே ஆரோக்கியம் வந்துருமா? வார்த்தை கேட்கறதுனால இல்லை. அங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? செவியை சாய்த்து. ரைட்? செவியை சாய்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தலையை சாய்ச்சா தான் செவி சாயும். புரியுதா? சிம்பிளாக சொல்ல போனால் என்னை தாழ்மைப்படுத்தி கீழ்ப்படுகிறது, அவ்வளோதான். கீழ்ப்படிதல். சிம்பிளாக சொல்ல போனால் ஒபீடியன்ஸ் டு காட், ஒபீடியன்ஸ் டு ஹிஸ் வேர்ட். 2 காரியங்கள் வேணுங்க. என் ஆத்மா வாழணும், நான் கீழ்ப்படுதலில் நடக்கணும். ஐ மஸ்ட் வாக் இன் ஒபீடியன்ஸ் டு காட். என் ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கணும். நிச்சயமாக என் சரீரத்தில் என்ன இருக்கும்? அவருடைய ஆரோக்கியத்தை நான் அனுபவிக்க முடியும். ரைட்? ஆரோக்கியத்துக்கான வழி சொல்லிட்டேன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பாதுகாப்பு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகத்தில் நமக்கு சேஃப்டி என்பது எங்கேயுமே கிடையாது, பாதுகாப்பு என்பது எங்கேயுமே கிடையாது. ஆகவே பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்பது மிக மிக அவசியம்.
ரைட்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஸோ நம்ம வந்து பயத்தினால ஜெபிக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பயப்படுகிறதுனால நாம் ஜெபிக்கவில்லை, நம்ம விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம். we are not praying out of fear, we are praying out of faith. ரைட்டா? விசுவாசத்தினால அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்கிறோம்? சுதந்திரித்து நாம் ஜெபிக்கிறோம். சரி, இப்போ எந்தெந்த ஏரியாஸில் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஜெபிக்கணும்? நான் முக்கியமான ஒரு 5 மட்டும் நான் சொல்லிடுறேன். முதல் காரியம் எதுக்காக ஜெபிக்கணும்னா, நான் வெளியில் போயிட்டு பத்திரமா திரும்ப வரணும் ஆண்டவரே. என்ன ஜெபம் பண்ணும்? சங்கீதம் 121 4-8 வரைக்கும். Psalm 121 verses 4-8. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. ரைட். வெயிலில் போகிறேன், இன்னைக்கு சொல்கிறாங்க சன்ஸ்க்ரீன் போடாமல் வெயிலில் போகாதீங்க, கேன்சர் வந்துடும், இந்த பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனை வந்துடும். இது எல்லாத்துக்கும் பயந்துருந்தால் வீட்டில் இழுத்து மூடிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது. என் வசனம் சொல்லுது, நான் வெளியில் போனால் சந்திரனும் என்னை சேதப்படுத்த முடியாது, சூரியனும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. பேய் நடமாட்டம் நிறையா இருக்கு. என்ன பேய் வேணால் நடக்கட்டும், நான் காலையிலேயே எந்திரிச்சு சூரியனும் சந்திரனும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு சேதப்படுத்தாமல் காத்துக்கோங்க ஆண்டவரே. என் போக்கிலும் வரத்திலும் என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் வெளியில் போகிறேன், சுகபத்திரமா நான் திரும்ப வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. தினந்தோறும் எழுந்த உடனே கமிட் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் வெளியில் போகிறேன் ஆண்டவரே, எனக்கு வேலை இருக்கு ஆண்டவரே, நான் பல இடத்துக்கு போகணும், என்னோட வாங்க, கீப் மீ சேஃப். எனக்கு முன்னும் பின்னும் உங்களுடைய தூதர்களை கட்டளையிடுங்க. என் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கட்டும். என்னை காத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய செட்டைகளை நெல்ல வச்சு என்னை பாதுகாத்துக்கோங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, பகலில் சூரியனாகிலும் இரவில் சந்திரனாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் இது முதற்கொண்டு என்றென்றும் காப்பார்ன்னு சொல்லிட்டீங்களே. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன்ட்டு போங்க. வழங்குதா? ஆகவே காலையிலேயே ஒப்பு கொடுத்துருங்க, அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. committed into his hands. ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நமக்கு பாதுகாப்பு. சரி, முதல்ல வீட்டில் இருந்து நான் என்ன செய்கிறேன்? புறப்பட்டு வெளியில் போகிறேன். எங்கே போகிறேன்? வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அங்கேயும் அவருடைய பாதுகாப்பு தேவை. வழங்குதா? என்ன பாதுகாப்பு தேவை? வெறும் நீங்கள் எல்லாரும் போய் ஹெவி மெஷினரிக்கு கீழே நின்று வேலை செய்கிற வேலை இன்றைக்கி கிடையாது. கரெக்டாக? அது ஏற்கனவே ப்ரீவியஸ்லேயே முடிஞ்சிருச்சு. போக்கையும் வரத்தையும்னா போயிட்டு வர வரைக்கும் என்னை சேஃபாக காத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம் நம்ம. இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், நான் செய்கிற வேலைகளிலே வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், தமிழில் 22 24. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில். ரீடிங் இன் இங்கிலீஷ், இட் இஸ் கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verses 22 and 23. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ரைட். இப்போ என்ன செய்யணுமா? நான் ஆண்டவர் வேலை செய்கிற ஸ்தலத்துக்கும் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார்ன்றதுக்காக தான் இந்த வசனத்தை எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு. என்ன செய்திருக்கிறார்? என்ன வச்சிருக்கிறார் உங்களுக்கு? நீங்கள் போய் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எப்படி வேலை செய்யணுமா? வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு, சரீரத்தின்படி ஆவியாக இருக்கிற தேவனை சொல்லலை இங்க, சரீரத்தின்படி இருக்கிற எஜமான்களுக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய், பார்வைக்கு வேலை செய்யாமல். வாசிங்க. ஊழியம் செய்தான்னு சொன்னால் தானே ஊழியக்காரருக்கு தள்ளி விட்டுருங்க. வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு வேலை செய்யுங்க. ரைட். கபடம் இல்லாத இருதயத்தோடு, பார்வைக்கென்று செய்யாமல், உண்மையாக நான் இன்னைக்கு செய்யணும் ஆண்டவரே, நான் செய்கிற வேலை
நான் ஒரு மனுஷனுக்கு தான் வேலை செய்கிறேன், ஆனால் நான் அவனுக்கு உண்மையாக இருக்கிறேன்னு நான் நினச்சேன்னா உமக்கு நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு உண்மையாய் நான் வேலையை செய்ய வேண்டும். அடுத்தது மனப்பூர்வமாக உமக்கென்று செய்வது போல நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. வழங்குதா? ரைட், இது ஒன்று. இன்னொரு காரியமும் ஜெபம் பண்ணோம். அதில் வாசிங்க சங்கீதம் 90:17, Psalm 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். சரி, இதை கட்டாயமா ஜெபம் பண்ணுங்க. எங்கள் கைகளின் கிரியைகளை என்ன செய்யுங்க ஆண்டவரே? உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்ன பண்ணுங்க? காலையிலேயே ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் எதை செய்தாலும் உமக்கென்று நான் செய்கிறபடினால் என் கைகளின் கிரியைகள் உறுதிப்படணும். யாரும் என் கைகளின் கிரியைகளை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணி அதை வீணாக்கி என் டைம் வேஸ்ட்டு, எஃபர்ட் வேஸ்ட்டு ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. Now next thing, when you do that you have God's protection. பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கும். உங்களை மற்றவனு தூக்குவான், உங்களை தேவையில்லாமல் தூக்க மாட்டான். மற்றவனுடைய வேலை வேஸ்ட்டாக போகும், உங்கள் வேலை வேஸ்ட்டாக போகாது. ரைட், பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கும். ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃபார் அவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். நமக்கும் நம்முடைய வீட்டுக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணும். என்ன வசனத்தை பயன்படுத்துறது? சிம்பிளாக சொல்லணும்னா ஏசாயா 54:17 வாசிங்க. ஐசாயா சாப்டர் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு விரோதமா, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமா, நம்ம தங்கி இருக்கிற ஸ்தலத்துக்கு விரோதமா ஆண்டவர் வந்து பிசாசனுடைய வல்லமையை அவர் மட்டுப்படுத்தினதே கிடையாது. அவர் சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அவன் வல்லமை ஒன்றும் இல்லைன்னா எதுக்குங்க அவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கணும்? நம்ம அவன் வல்லமையை குறித்து பயப்பட தேவையில்லை. ஆனால் அதன் மேல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி அதிகாரம் எடுக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன், எனக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் வீட்டுக்கு விரோதமாக செய்யப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு என்ன செய்யும்? வாய்க்காமல் போகும். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எல்லா நாவுகளையும் நான் என்ன செய்கிறேன்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குற்றப்படுத்தி போடுகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரரே அப்படின்னு தான் நம்மளை சொல்லுது. மேலே நிற்கிற எங்களுக்கு 2 ஊழியம்னா உங்களுக்கு 1 ஊழியம். எங்களுக்கு இப்படியும் ஒரு ஊழியம் இருக்குது, இப்படியும் ஒரு ஊழியம் இருக்குது. வழங்குதா? இப்படி இருக்கிற ஊழியம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. என்னது? அனுதினமும் கர்த்தரை வீட்டில் கரத்தை உயர்த்தி ஆராதிங்க. அவருடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிற அவருடைய ஊழியக்காரரே என்று சொல்லும்போது எதை குறிக்குது? இட் இண்டிகேட்ஸ் ப்ரைசிங் அண்ட் வர்ஷிப்பிங் காட். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், நொடி பொழுதும் என்ன செய்யுங்க? வர்ஷிப் பண்ணுங்க. வர்ஷிப் அவரை உயர்த்துங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது குறிப்பாக ஜெபிக்க வேண்டிய ஒன்று, தயவுசெய்து நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் விட்டுறாதீங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன ஜெபிக்கணும்? நம்ம என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, அட்டங்கா புட்டாரியாக இருக்கிறான், தலையில் 4 கொட்டு கொட்டி அவனை முட்டியை தட்டி கொண்டாந்து கீழ்ப்படிய வைங்க ஆண்டவரே. அல்லது அவனை பிடிச்சி நாள்தோறும் பைபிளை வச்சு அவனை, நீ சரியில்லை ஆண்டவரும் நான் அடிப்பார், உன்னைய நொறுக்குவார், உன்னைய குத்துவார், நீ கீழ்ப்படிய மாட்டேங்கன்னா அவனை போட்டு நொய் 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 நொயின்னு புட்டிங்கி எடுக்கிறோம். ஒன்றும் நடக்கிறதில்ல. கரெக்டாக? நீங்கள் பிடுங்கி எடுத்து நல்லா மாறின ஒரு பிள்ளை எனக்கு கொண்டாந்து தயவுசெய்து முன்னாடி நிறுத்துங்க. சேலஞ்ச் பண்ணுறேன் நான் உங்களை. சொல்லி எவனையும் நம்ம திருத்த முடியாது. முழங்கால முடக்குங்க. bow your knees for your children. உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்காலை முடக்கி என்ன ஜெபிக்கணும்? அங்கேயும் ஆண்டவரே தட்டுங்க, நொறுக்குங்க, எல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. ரட்சிங்க என் பிள்ளைய, அவன் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் ஜெபிக்கலனாலும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆனால் என்ன ஜெபிக்கணும்? பிள்ளைக்காக என்ன ஜெபிக்கணும்? இன்னொன்று சொல்கிறேன், உலகம் போகிற போக்கில் பிள்ளைகளை நம்ம பத்திரமா வைக்கலைன்னா நம்ம ஜெபத்தினால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மாதத்தில் டெல்லியில் 800 பிள்ளைங்களை காணுன்றாங்க.
எப்ஸ்டீன் ஃபைல்ஸின் வெளியில் வந்து உலகத்தை கலக்கி கொண்டு இருக்கிறது. கதி கலங்கி போய் இன்னைக்கு உலகம் நிற்குது. இப்படி ஒரு பயங்கரமான காரியம் இந்த உலகத்தில் நடக்குமான்னு சொல்லி இந்த பாகாலுக்கு முடங்கின அந்த முழங்கால் இன்றைக்கு உலகத்தில் இன்னமும் நிலை கொண்டிருந்து இன்றைக்கும் சந்ததிகளை முடங்க வைக்க நினைக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிள்ளைகளுக்காக என்ன ஜெபிக்கணும்? சங்கீதம் 144 11 12 வாசிங்க. Psalm 144 verses 11 and 12. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். சரி, இங்க 2 வார்த்தை முதலாவது பார்த்துடலாம். எங்கள் குமாரர் எப்படி இருக்கணும்? இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகள் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கு இல்லையா? அதுக்கு சிம்பிளாக அர்த்தம் சொல்ல போனோன்னா ஃபுல் க்ரோன் ட்ரீஸ் அப்படின்னா முழுமையான வளர்ச்சி அடைந்த மரத்தை போல முழுமை அடையணும். அடுத்தது சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளைக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மூளைக்கல்லே வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது, தாங்கி பிடிக்கிறது. ஆச்சரியமா இருக்குல்ல? பொம்பளை பிள்ளைக்கு ஜெபம் பண்ணும்போது என் பிள்ளை வந்து என் வீட்டை தாங்கி பிடிக்கணும்னு சொல்ல ஜெபம் பண்ணுது. உண்மையிலே சொல்ல போனால் அதாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆம்பளை பசங்களை விட நிறைய பேர் சொல்ல ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவாங்க, சிஸ்டர் 2வதும் பொம்பளை பிள்ளை. நான் சொல்லுவேன் டபுள் பிளெஸிங். அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றும், உங்களை பார்க்கும். சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளை கற்கள், ஸ்ட்ரென்த் அண்ட் பியூட்டி. அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணும்? ஆண்டவரே இவ்வளோ அழகாக அலங்காரமாக கொடுத்துருக்குறீங்களே, பலத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் கேரக்டர், உள்ளான மனுஷனில் இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் அண்ட் பியூட்டி தாங்க வெளியரங்கமாக இருக்கிறது. அழகுதா? வெளியில் எவ்வளோ வேணால் நம்ம அழகாக இருக்கலாம், ஆனால் உள்ள அழகு இல்லைன்னா அந்த அழகே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்? ஸோ இங்கே 2 காரியம். ஒன்று முழுமை, இன்னொன்று பலன், அலங்காரம். கர்த்தருடைய மகிமை என் பிள்ளைகள் வழியாக காணப்படணும். ஆனால் அதுக்கு நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? மாயை பேசும் வாய்க்கும் கள்ளத்தனமான வலது கையை உடைய அந்நிய புத்திரரின் கைக்கும் என்னையும் தப்புவியும் என் பிள்ளைங்களையும் தப்புவியும். நீங்கள் ஜெபிக்க அஸ் பேரண்ட்ஸ் என்ன ஜெபிக்கணும்? மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரரின் கைக்கும் என் பிள்ளைங்களை விலக்கி தப்புவீங்க ஆண்டவரே. ஏமாந்து போயிடக்கூடாது என் பிள்ளைங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைங்களை பெற்றிருக்கிற ஒருத்தரும் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பாஸ்டர் இப்படி பண்ணிட்டான், இப்படி போயிட்டான் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஆள மாட்டீங்க. விளங்குதா? இன்றைக்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் தவறான வழியில் போகாமல் கர்த்தருடைய வழியில் நிலை நின்று he will come to fullness, he will come to strength. விளங்குதா? அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2ம் முழுமையும் பலனும் அடைஞ்சு நிற்கும். நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா 80 வருஷ காலத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா நித்தியத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்க. மாயை பேசும் வாய்க்கும் கள்ளத்தனமான வலது கைக்குடைய அந்நிய புத்திரன் கைக்கும் அவனை விலக்கி தப்புவீங்கன்னு ஜெபம் பண்ணிங்கன்னா அவன் ஆத்மாவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஜெபம் என்ன பண்ணுன்னா இந்த உலகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் அது என்ன செய்யும்? கட்டாயமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? அவன் ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, உலகத்தில் தேவன் அவனை நிச்சயமாய் காப்பாற்றுவார். விளங்குதா? ஓகே, இப்போது இன்னொரு ஜெபம், இது மட்டும் இல்லை, இன்னொரு ஜெபம் வாசிக்கலாம். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இதை கேளுங்க. அவன் என்ன ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அதுவாகணும் இதுவாகணும்னு கேட்கறதுக்கு பதிலாக ஆண்டவரே நீங்கள் போதிங்கப்பா என் பிள்ளைக்கு, எந்த பக்கம் போகணும், எந்த திசையில் போகணும், தான் வாழ்க்கையில் என்ன ஆகணுன்றதை நீங்கள் போதிங்க ஆண்டவரே. யூ டீச் ஹிம் லார்ட். ஸோ பிள்ளைகளை என்ன பண்ண போகிறீங்க? ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே போதித்து நடத்துங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, அவர்கள் சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். இந்த 2 ஜபங்களை அவங்களுக்காக செய்யுங்க. மாயை பேசும் வாய்க்கும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கும் அவர்களை விலக்கி தப்புவீங்க ஆண்டவரே. அவர்கள் உம்மாலே போதிக்கப்பட்டிருப்பார்களாக. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், 1 இயரில் நான் திரும்ப கேட்பேன்,
எத்தனை பேர் அந்த ஜெபத்தை டெய்லி செஞ்சீங்களோ கட்டாயமாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் வந்திருக்கும். ஓகே, அடுத்தது முதல்ல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசித்துலாம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5 verses 15 and 16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ரைட், நாட்கள் பொல்லாததா இருக்கிறது, காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு காலத்தை வேஸ்ட் பண்ணுகிற ஒரு பிசாசு இருக்கு. அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். அப்பா, நல்ல சபை, ஆசீர்வதிக்கப்பட்ட சபை நம்ம கைக்குள்ளே இருக்கு. கரெக்டா? அந்த சாத்தான் தூரத்தில் இல்லை, பக்கத்திலே நம்மளோடையே வர்றான். படுக்கைக்கு வர்றான், எந்திரிச்சா வரான், பாத்ரூம் போனால் வரான். கரெக்டா? எத்தனை வீட்டில் பிள்ளைங்க டாய்லெட் போனால் கையில் செல்ஃபோனை தூக்கிட்டு போகிறாங்க. கை தூக்க வேணாம், எனக்கு தெரியும், இது எல்லா வீட்டினுடைய கலை யதார்த்தம். இப்போ ஜெபிக்க வேண்டிய கடைசி ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எங்களை காப்பாற்றுங்க. இல்லைங்கதா? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். பிள்ளைகிட்ட ஆரம்பிச்சிச்சு, என்னத்தான் பார்க்குறான் பார்ப்போம், நம்ம வாங்கி பார்க்க ஆரம்பிச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளும் பகல் பூரா இப்படியே தள்ளி தள்ளி தள்ளி. காலம் பொல்லாததா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்த அறிந்து கொள்ளுங்கள். ரைட், இது ஒரு எசென்ஷியல் ஈவலாக மாறிடுச்சு, தேவையான ஒரு பிசாசாக இருக்குது இது. புரியுதா? இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இஸ் எசென்ஷியல், பட் இதில் இருக்கிற ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. முதலாவது, எங்களுடைய நேரத்தை வீணடிக்கிற, எங்களுடைய காலத்தை வீணடிக்கிற, தேவையில்லாததை கொண்டு வந்து நம்முடைய காதுகளில் போடுகிற. புரியுதா? நிறைய திங்ஸ் ஆர் அன்னெசரி. அதை கேட்க கேட்க நமக்கு என்ன செய்யுது, பயம் உள்ளத்தில் வருதா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. இப்போ நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, சிலருக்கு ஃபோனை பற்றி தெரியாது, ஆனால் 24 மணி நேரமும் டிவியில் உட்காந்துருக்கீங்க. நியூஸையே உட்காந்து நீங்கள் பார்த்தா கூட என்ன செய்யுது, அந்த நியூஸு பயப்படும்படியான செய்தியைத்தான் உங்கள் உள்ளத்திலே போடுதே தவிர நம்பிக்கை உண்டாக்கும் செய்தி வருதுங்களாங்க. நீங்கள் டிவியை திருப்பினீங்கன்னா வரல, அப்போ அதை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை, தினந்தோறும் காலையிலே ஜெபம் பண்ணிடுங்க, ஆண்டவரே என் நேரத்தை வீணடிக்கிற, உமக்குள் வளர்ச்சி அடையாமல் என்னை பின்தங்க வைக்கிற இந்த எல்லா டிஜிட்டல் மீடியாவிலேருந்து என்ன பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பக்கத்துலேயே ஃபோன் எடுத்துகிட்டு போங்க, ஜெபத்துக்கு கையை மேலே வச்சு சொல்லிடுங்க, இயேசுவின் நாமத்தினால இதற்குள்ளிருந்து என் நேரத்தை வீணடிக்க நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நான் என்ன செய்கிறேன், கட்டி போடுறேன் இயேசுவின் நாமத்தினால. நீ என் நேரத்தை வீணடிக்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உடனே செஞ்சவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரீரத்தின் ஆரோக்கியம், என் வாழ்க்கையின் பாதுகாப்பு, இது ரெண்டும் தான் நமக்கு இருக்கக்கூடிய அர்ஜென்ட் ஃபிசிக்கல் நீட்ஸ். இதுக்காக கட்டாயமாக ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? உம்முடைய ஆரோக்கியம் எனக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதே போல் பாதுகாப்புக்காக எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு, போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு, வேலை செய்கிற ஸ்தலத்தில் பாதுகாப்பு, குடும்பத்தில் பாதுகாப்பு, வீட்டில் பாதுகாப்பு, என் பிள்ளைகள் மீது உம்முடைய பாதுகாப்பு, டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே எங்களை பாதுகாத்து வச்சுக்கோங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆபத்தான, உண்மையிலே சொல்ல போனால் அது அந்தி கிறிஸ்துவனுடைய உலகம்ங்க. அந்த உலகத்துலேயும் எங்களை பாதுகாத்து நீர் வரும் வரைக்கும் நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தமாக இருக்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ரைட், இதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. இந்த ஜெபத்தை செய்வீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவு படாது. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நாத்துமா வாழ்கிறது போல நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, அன்றைக்கு உம்முடைய அப்போஸ்தலனை ஜெபிக்க வைத்தீரே ஆண்டவரே. எங்களுக்காக எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைக்கு எங்கள் ஆத்துமாவை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா வாழட்டும் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா வாழட்டும் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போது நாங்கள் சுகமாய் இருப்போம். உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Give us the grace to walk in obedience to your word, Lord. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, அது நிமித்தமாக எங்கள் ஆத்துமாக்கள் உம்முடைய ஆரோக்கியத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே.
பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. Give us your protection, Lord. பாதுகாப்பற்ற உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உடைய பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாகட்டும். Give us your protection. எங்க குடும்பங்கள் மீது, பிள்ளைகளின் மீது, எங்க போக்குவரத்தின் மீது, எங்களுடைய வீடுகள் மீது, இந்த டிஜிட்டல் உலகத்திற்குள்ள எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. நீர் பாதுகாக்காவிட்டால் ஒருவரும் எங்களை பாதுகாக்க முடியாது. Thank you for your protection, Father. Thank you for your protection. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென்.